டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுவரை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்டை கூட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாருங்க. நம்ம தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்கும், எனவே இதை நாம எதுக்க வேண்டிய தேவை இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. மேலும் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாரு. இவருடைய பேட்டியை தொடர்ந்து தான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த ஒன்றிய அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது, நாங்க விகிதாச்சார அடிப்படையில தான் இந்த டீலிமிட்டேஷனை நடத்த போறோம், புரோரேட்டா அடிப்படையில இதை நாங்க நடத்த போறோம், எனவே தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா இந்த விகிதாச்சார அடிப்படையில் பண்ணாலுமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படிங்கறதா பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே இதை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் இப்போ தமிழ்நாட்டுடைய மக்களவை உறுப்பினர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் அமித்ஷா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதை கேள்வி கேட்டும் கனிமொழி, தமிழிசை தங்கப்பாண்டியன், அருண் நேரு உள்ளிட்ட மக்களவை தொகுதி எம்பிக்கள் தங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை எழுப்பி இருக்கிறாரு. எனவே இதை ஒட்டி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது நாங்க ப்ரோரேட்டா அடிப்படையில் இதை டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. எனவே இதுல குழப்பமான சூழல் நிலவுது, அதை தீர்க்கிறதுக்காக இந்த டீலிமிட்டேஷனை நீங்க எந்த பேசிஸ்ல பண்ண போறீங்க, எதன் அடிப்படையில் பண்ண போறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கனிமொழி எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் இந்த டீலிமிட்டேஷன் மூலமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. எனவே இந்த டீலிமிட்டேஷனை நீங்க எந்த முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதை அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் எல்லாருமே தொகுதிகளை இழக்க நேரிடும். ரொம்ப முக்கியமா ஒன்றிய அரசோட அறிவிப்பின் மூலமா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு கம்மியாகவும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஊபி போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் பெருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. எனவே இதெல்லாம் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான இடத்தை நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னும், இதுக்காக நீங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கூடவே அந்த ட்வீட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், எல் முருகன் போன்ற ஒன்றிய அமைச்சர்களை டேக் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியான தமிழ்நாட்டு எம்பிக்களான நாங்கள் இந்த மாதிரியான கோரிக்கை வைக்கிறோம், நீங்க தமிழ்நாட்டில இருந்து போறேன்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க குரல் எழுப்பணும் அப்படிங்கிற வகையில தான் அவங்க 3 பேத்தையும் டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே கனிமொழி அவர்கள் இப்படி பேசி வெளியிட்ட வீடியோவானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அடுத்து தென் சென்னை தொகுதியோட எம்பியான தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல 2 கத்தி தொங்கிட்டு இருக்குதுங்க, ஒன்னு மும்மொழி கொள்கை அப்படின்னும், இன்னொன்னு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொகுதி இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்குது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற சமயத்துல ஒன்றிய அரசு மிக தந்திரமா 2026 மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்க பாக்குறாங்க அப்படின்னும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கான விலையை தமிழ்நாட்டை கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஊபி போன்ற மாநிலங்களுக்கு எம்பி சீட்டுகளை வாரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த அபாயத்தை சுட்டி காட்டி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் ரொம்ப முக்கியமா என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற 543 எம்பிக்கள்லயே நம்ம என்ன கத்துனாலும் அவங்க காதல கேட்கறது கிடையாது, நிதியை குறைக்கிறாங்க அப்படின்னும், தமிழ்நாடு பொருளாதாரம், கல்வி வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், தொழில்துறை அப்படின்னு இது எல்லாத்திலுமே முன்னிலை வைக்குது, அதிகமான வருமானத்தை ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க, அதிகமான வரியை கட்டுறாங்க, மேலும் ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை கொடுக்காதனால நாம இன்னைக்கு வரைக்குமே அவதிப்பட்டு வரோம். எனவே இத்தகைய நெருக்கடியான சூழலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வராரு. எனவே இப்பவே நம்மளுடைய குரலை கேட்க மாட்டாங்க. இன்னும் நம்மளுடைய தொகுதி குறைக்கப்பட்டாலோ இல்ல மற்ற மாநிலங்களில் தொகுதி அதிகரிக்கப்பட்டாலோ நம்மளுடைய குரல் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. எனவே இந்த ஆபாயத்தை மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒன்றிய அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சாமர்த்தியமா எதையுமே தெளிவா சொல்லாம போயிட்டாரு. எனவே எந்த அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவான விளக்கத்தை அளிக்கணும், அந்த விளக்கத்தை நீங்க மக்களுக்கு அளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எம்பி தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு அடுத்து பெரம்பலூர் மக்களவை தொகுதியோட எம்பியான அருண் நேரு அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு. அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல கேள்வி இருக்குது. எனவே அந்த கேள்வியை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அப்படின்னும், அமித்ஷா அவர்கள் புரோரேட்டா அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுலயுமே மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. எனவே இன்னும் மேற்படியான விளக்கங்கள் தேவைப்படுவதா மக்களும் தலைவர்களும் நினைக்கிறாங்க. எனவே இதை சார்ந்து நீங்க தெளிவா விளக்கணும் அப்படின்னும், நீங்க சொல்றபடி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடத்தினா கூட 40 தொகுதிகளை வச்சிருக்கிற தமிழ்நாடும் 80 தொகுதிகளை வச்சிருக்கிற உத்தரப்பிரதேசமும் மேட்ச் ஆகிருமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. எனவே எந்த பேசிஸ்ல நீங்க இந்த டீலிமிட்டேஷன் நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை கொடுங்க. தமிழ்நாடு எல்லாத்திலும் முன்னோடி மாநிலமா இருக்குது. எனவே தமிழ்நாட்டுடைய குரல் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பி அருண் நேரு அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. மேலும் இந்த வரிசையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பே மத்திய சென்னை தொகுதியோட எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய
தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாருங்க. அந்த வீடியோவில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட போகுது, தென் மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகுதி இழப்பு ஏற்பட போகுது, வட மாநிலங்களுக்கும் குறிப்பா ஹிந்து பெல்ட்னு சொல்லிக்கிற மாநிலங்களுக்கும் எவ்வளவு தொகுதிகள் அதிகரிக்க போகுது, அதனால என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி, மேலும் இந்த டீலிமிட்டேஷன் நடந்தா தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கிளியரா கிராபிக்ஸ் போட்டு தெளிவுபட அந்த வீடியோவில் பதிவிட்டு இருக்காரு. எனவே இவங்களுக்கு முன்னாடியே பிப்ரவரி 26ஆம் தேதி எம்பி ஆர் ராசா அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனை பத்தி அதுல இருக்கிற ஆபத்தை பத்தி தெளிவான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தாரு. எனவே இப்படி தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி, தயாநிதி மாறன், அருண் நேரு, ஆர் ராசா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் இந்த டீலிமிட்டேஷனால என்ன ஆபத்து இருக்குது, அமித்ஷா ஒரு பொய் பேசுறாரு, அதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரஸ் மீட் கொடுக்கும் போது அதை பத்தி பதிவிடும் போது அந்த செய்தியானது இந்தியா முழுக்க பரவச்சு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இருந்து அதுக்கு ஆதரவு குரல்கள் வந்துச்சு. இந்த சமயத்துல மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிற நாடாளுமன்ற எம்பிக்கள் இத்தகைய வீடியோக்களை வரிசையா வெளியிடுறது அப்படிங்கிறது இந்த டீலிமிட்டேஷன் அபாயத்தை மக்கள் கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எனவே ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் இன்னுமே பேசு பொருளா இருக்கிற சமயத்துல இதுக்கே மலுப்பலான பதிலளிக்காம முறையான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்குது. இது சார்ந்து தமிழ்நாடு அடுத்தடுத்த போராட்டங்களை இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.